வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசானது மாநில அரசின் நிதி நிலையையும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கையையும் கருத்தில் கொண்டு நடைமுறைத்தக்க உரிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரையினை அரசுக்கு அளித்திட ஒரு அதிகாரிகள் அடங்கிய குழுவை நியமிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழகத்தில் 3 விதமான ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்திட அரசு முடிவு செய்துள்ளது. அதற்கு ஒரு குழு ஒன்றையும் அமைத்து அந்த குழு 9 மாதங்களுக்குள் அதனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. கடந்த 1/4/2003 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே வேளையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் என்று சொல்லக்கூடிய நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் 1/1/2004 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது. எனினும் மாநில அரசு பணியாளர்கள் 1/4/2003க்கு முன்பிருந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டி தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் 24/1/2025 அன்று ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எனவே பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்திட அரசு முடிவு செய்துள்ளது. மாநில அரசின் நிதி நிலைமையினும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தத்தக்க உரிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரையினை அரசுக்கு அளித்திட கீழ்காணும் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து அரசாணையை வெளியிட்டது. திரு ககன்தீப் சிங் பேடி, இந்திய ஆட்சி பணித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. டாக்டர் KR சண்முகம், முன்னாள் இயக்குனர், மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ். திரு பிரத்திக் தயாள், இந்திய ஆட்சி பணித்துறை துணைச் செயலாளர், வரவு செலவு நிதித்துறை உறுப்பினர் செயலர். இக்குழு ஆனது இந்த அறிக்கையை மற்றும் பரிந்துரையினை 9 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த அரசாணையில் வெளியிட்டிருக்கிறாங்க. இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். 9 மாதங்களுக்குள் அவனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.